வீட்டில் வெள்ளி விளக்கை தினமும் வெள்ளி விளக்கை ஏற்றி வழிபடலாமா? சித்தர் முன் என்ன விளக்கு ஏற்ற வேண்டும்? எண்ணெய் தீபமாக இருந்த பொழுதும் அது பசு நெய்யினால் ஏற்றப்படுகின்ற தீபமாக இருந்த பொழுதும் அத்தகைய எரிநிலைக்குரிய அச்சாதனங்கள் தங்குவதற்கு அந்நிலைகள் தங்குவதற்கு எத்தகைய பாத்திரம் வைத்திருந்த பொழுதும் அதிலிருந்து எரிகின்ற சுடர் ஒன்றே முக்கியமே தவிர, அது ஒன்றே பிரதானமே தவிர, எத்தகைய சாதனங்களில் எத்தகைய உலோகங்களில் ஏற்றுகின்றோம் என்பது ஒரு பொருட்டே அல்ல என்று அகத்தியன் யாம் உரைத்து, எரிகின்ற தீபம் ஒன்றே பிரதானம், பிரதிநிதித்துவம் கொண்ட நிலையாக அதனை வணங்க வேண்டும் என்றும், அது அகல் விளக்காக மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்காக இருந்த பொழுதும் அது அற்புதமான உலோகங்களால் ஆன விளக்காக இருந்த பொழுதும், அது பல்வேறு உலோகங்களால் புனையப்பட்ட அத்தகைய விளக்குகளாக இருந்த பொழுதும் எந்நிலையும் நல்நிலையே, எரிகின்ற ஜோதி நிலையே உன்னதமான உயிர்நிலை என்று அகத்தியன் யாம் அறிவித்து அமர்ந்திருக்கின்றோம். நன்றி ஐயா. நானே சொல்லணும்னு நினச்சேன். நெருப்பு அதுக்குள்ளே எந்த கெட்ட ஆற்றலும் போக முடியாது, அது பரிசுத்தமானது. அதுக்காண்டி தான் ஜோதியை எல்லா இடத்துலையும் ஏற்றுதோம். அதுவும் ஒரு விளக்கம், பல விளக்கங்கள் இருக்குது. அதுக்குள்ளே இறைவன் தங்குதார், இறையாற்றல்கள் தங்குது. அங்கே எந்த ஒரு தீட்டு கீட்டு எந்த விஷயமும் இருக்காது. அந்த விளக்கு ஒளியில் அதுக்குள்ளே தங்குதாங்க. அதுக்கு நெய்யை ஏற்றுனா அது ஒரு சுகந்தமான மனத்தை கொடுக்கு, அதையும் அவங்க ஏற்றுக்கிடுதாங்க. அதே மாதிரி நல்ல நெய்யில் ஆற்றல் இருக்குது. அப்படி விஷயங்கள் உலோகங்களில் இப்போ நம்ம வசதிக்கு தக்க நம்ம ஏற்றிக்கிடுவோம். ஆனால் எந்த விளக்கு ஏற்றினாலும் ஓகே தான். அது ஒவ்வொரு விஷயங்கள், அது சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்மளோட நிலையை பறைசாற்றுறதுக்காண்டி வைக்கக்கூடிய விஷயங்கள். வெள்ளி தங்கம் அது இது எல்லா விஷயங்களையும் ஏற்றுதாங்க. இப்போ அம்பானி வீட்லேயும் பார்த்தா தங்க விளக்கு ஏற்றுதாங்க. அது பொருட்டு கிடையாது. நம்ம உள்ளுக்குள்ளே ஜோதி அதோட பிரதிபலனாக இங்கே அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஜோதி ஏற்றில அதுக்குள்ளேயும் இறைவன் குடி இருந்துக்கிடுதாங்க. பிரபஞ்சம் குடி இருந்துக்கிடுது. அதே மாதிரி தான் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். அகத்தி நான் உங்கள்கிட்ட சொல்லுவோன்னு நினச்சேன், உள்ளுக்குள்ளேருந்து வந்தது. பெருமான்கிட்ட திருவாயிலிருந்து வரட்டும் அப்படின்னாச்சு. உங்களுக்குள்ள எல்லாருக்குமே உலோகங்கள் மெயின் கிடையாது. ஆமாம், அது எதுக்கு மண் விளக்குன்னா புதுசாக இருக்கும், அதுக்காண்டி மண் விளக்கு கேட்பாங்க. மண் விளக்குங்கிறது பாரம்பரியமாக பழைய காலத்தில் இருந்து ஏற்றிட்டு உபயோகப்படுத்தாதான் இருக்கும். பழங்காலங்களில் இருந்து வந்தது. அந்த பழமையை மறக்காமல் இருக்கிறதுக்கு மண் விளக்க சொல்லுவாங்க. ஏற்றிட்டு போட்டது இல்லையா, அது புதுவலை. ஓர் நிலையில் ஒரு முறை ஏற்றப்பட்ட அகழ்விளக்கு அகல் விளக்கினை நல் நீரினால் சுத்தம் செய்து மறுபடியும் அதில் தீப நிலைகளுக்குரிய தகைய சாதனங்கள் ஊற்றி தீபங்கள் ஏற்றலாம் என்று அகத்தியன் யாம் உரைக்கின்றோம். அற்புதமாய் அவ்விளக்கினை சுத்தம் செய்து அதில் நெய்யூற்றி எண்ணெய் ஊற்றி அற்புதமாக அவ்விளக்கினை ஏற்றலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய நிலை கொண்ட விளக்குகளில் ஏற்றப்படுகின்ற அஜோதியானது எரிந்து அது பஞ்சபூதங்களோடு பூதங்களாக காற்றோடு கலந்து எவரும் ஏற்றிய விளக்கில் எத்தகைய பாவ நிலையும் அதில் தென்படுவதில்லை. விளக்கிலிருந்து எரிகின்ற தீபங்கள், விளக்கிலிருந்து எரிகின்ற தீப ஜோதியின் மூலமாக அற்புதமான தகைய இறையாற்றல் சூழப்பட்டு அவ்விளக்கு
எத்தகைய நிலைதனில் ஏற்றப்பட்டதோ, எத்தகைய வேண்டுதல் நிலைகளுக்கு ஏற்றப்பட்டதோ என்ற ஐயமில்லாது அவ்விளக்கினை நல்நீரினால் சுத்தம் செய்து ஏற்றுகின்ற பொழுது எக்குறையும் இல்லை என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். அதாவது வந்து அவ எதுக்கு ஏற்றுனாலோ, என்ன பரிகாரத்துக்கு ஏற்றுனாலோ அப்படிங்கிறத நினைக்காம தண்ணிக்குள்ளே முக்கிட்டா மேட்ரு, தண்ணிக்குள்ளே முக்கி கழுவி சுத்தப்படுத்திட்டு ஏற்றனா ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆண்மணி தான் இருக்கு. குருவே சரணம். ஒரு வீட்டுக்கு நம்ம நிலவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை